Hi friends, Basha's Kitchenல இன்னைக்கு நம்ம சண்டே ஸ்பெஷல்ல ஒயிட் குஸ்கா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபி செய்யறது ரொம்ப ஈஸி, குயிக்கா ஈஸியா இப்படி பொழுன்னு வெள்ளை குஸ்கா ரெசிபி சண்டேக்கு லஞ்ச் காம்போல எப்படி செய்யறதுன்னு தான் ஷேர் பண்ணிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஒயிட் குஸ்கா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல அப்படி இல்லைன்னா ப்ரெஷர் குக்கர்ல எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சுக்கோங்க. 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இதில் நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதில் 2லேருந்து 3 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் இதில் புதினா இலை அதையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் நல்லா வதங்க விடுங்க. அடுத்ததான் நறுக்கி எடுத்து வச்சுக்க தக்காளி சேர்த்துக்கலாம். 3 வெங்காயத்துக்கு இங்கே நீங்கள் 2 தக்காளி சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். எல்லாத்தையும் நல்லா வதங்க விடுங்க. வெங்காயம் தக்காளி இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த எண்ணெயில் நல்லா வதங்க விடுங்க. அடுத்ததாக பாஸ்மதி அரிசிக்கு தேவையான தண்ணி விட்டுக்கலாம். எந்த கிளாஸில் அரிசி அளந்து எடுத்துக்கிறீங்களோ அதே கிளாஸில் நம்ம தண்ணி அளந்து எடுத்துக்கணும். ஒரு கிளாஸ் அரிசிக்கு இங்கே நான் 2 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். ஸோ 3 கிளாஸ் அரிசிக்கு இங்கே நான் 6 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இதை ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது இதில் ஒரு அரை லெமனை இந்த மாதிரி புழிஞ்சு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் நான் இங்கே சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. உப்பு 1 கல் எக்ஸ்ட்ரா இருக்கணும். தண்ணி கொதித்த உடனே இப்போ நம்ம பாஸ்மதி அரிசியை சேர்த்துடலாம். பாஸ்மதி அரிசியை ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு நல்லா கழுவி நான் இங்கே ஊற வச்சுருந்தேன். கரெக்டாக 3/4 கிலோ அரிசிக்கு இந்த அளவு வெங்காயம் தக்காளி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு 10 நிமிஷத்துக்கு இதை நம்ம லிட் க்ளோஸ் பண்ணி வேக விடலாம். 10 நிமிஷத்தில் ஒரு தடவை நான் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுருக்கேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை அவுட் ஆகி இந்த மாதிரி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணக்கூடாது. அடியிலேருந்து சாப்பாடை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இப்போ இதை நம்ம தம் வைக்க போகிறோம். தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது, இந்த அளவு தான் தண்ணி இருக்கணும். லைட்டாக மாய்ஸ்சர் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் சாப்பாடை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மூடி வச்சு ஃப்ளேம் லோ பண்ணிவிட்டு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ண உடனே அப்படியே ஓப்பன் பண்ணாதீங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ நம்மளோட வெள்ளை குஸ்கா ரெசிபி தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வெள்ளை குஸ்கா ரெசிபிக்கு நீங்கள் வெஜிடபிள் குருமா அப்படி இல்லைன்னா சிக்கன் குருமா ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணலாம். வெள்ளை குஸ்காக்கு இன்றைக்கி நான் சிக்கன் கிரேவி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். சிக்கன் கிரேவி ரெசிபியும் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். Thank you so much for watching. Bye.